ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு எனது சமையல் அறையில். இன்றைக்கி உங்களுக்கு ஒரு சூப்பரான பிரியாணி மசாலா தான் எப்படி பண்ணுறேன்னு பார்க்க போகிறோம். இதை நம்ம சப்ஸ்கிரைபரான ஹாசினி மீனாங்கிறவங்க பிரியாணி மசாலா போட சொல்லி ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தாங்க. அவங்களுக்காக இந்த ரெசிபியை டெடிகேட் பண்ணலாம். ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. தாம்பளை தட்டுனா பெட்டராக இருக்கும். பட்டை பார்த்தீங்கன்னா 250 கிராம் 1/4 கிலோ எடுத்துக்கலாம். கிராம்பு 150, பட்டை விட கம்மியாக இருக்கணும். அடுத்து ஏலக்காய் 200. சொல்ல மறந்துட்டேன், பட்டை நீங்கள் சுருள் பட்டை யூஸ் பண்ணாதீங்க, நார்மல் பட்டை யூஸ் பண்ணுங்கள். அடுத்து கல்பாசி 50 கிராம் நான் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஜாதி பத்திரி, அது ஒரு 50 கிராம் யூஸ் பண்ணிக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 கிராமுக்கு ஸ்டார் அன்னாச்சி பூ எடுத்துக்கிறேன். ஸ்டார் என்எஸ்ன்னு சொல்லுவாங்க. அடுத்து சாஜிரா, இது ஒரு ஜீரகத்தோட ஒரு ஃபேமிலி, இது 200 சேர்த்துக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா கசகசா ஒரு 50 கிராம் சேர்த்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு கருப்பு ஏலக்காய் ஒரு 50 கிராம் சேர்த்துக்கிறேன். அதுக்கடுத்து ஜாதிக்காய் ஒரு 6 ஜாதிக்காய் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா பிரிஞ்சி இலை, அதாவது பிரியாணி இலை ஒரு 20 ரூபாய் பேக்கெட் நான் கேட்டு வாங்கியிருக்கேன். 20 ரூபாய்க்கு சேர்த்துக்கலாம். ஜாதிக்காய் நம்ம தாளிக்கும் போதே உடஞ்சிரும், அதாவது வறுக்கும் போதே உடஞ்சிரும். நம்ம 6 சேர்த்துக்கலாம். ஓகே, இது 6 சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கு பேர் மராட்டி முக்கு, ஸ்பைசஸ் கடையில் கிடைக்கும். இது ஒரு 200. மல்லி ஒரு 200 சேர்த்துக்கிறேன், முழு மல்லி. அடுத்து பார்த்திங்கன்னா மிளகு தான் சேர்க்க போகிறோம். மிளகு ஒரு 100 கிராம் சேர்த்துக்கலாம். இதே எல்லாத்தையும் ஒரு 4 மணி நேரம் வெயிலில் காய வச்சுக்கணும். ரொம்ப நாள் காய வைக்கக்கூடாது, மனம் போயிடும். 4 மணி நேரம் காய வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடிக்கனமான ஒரு பாத்திரம் இல்லாட்டி வடைச்சட்டி எடுத்துக்கலாம். இதை நல்லா ஹீட் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு பட்டையை ஆட் பண்ணிக்கலாம். பட்டை ஆட் பண்ணி ஃப்ரை, இது எல்லாத்தையும் தனித்தனியாக தான் ஃப்ரை பண்ணணும். ஃபஸ்ட்டு பட்டையை ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் லேசாக சூடு ஏறினா போதும். எல்லா ஸ்பைசஸுமே சூடு ஏறினா போதும். அடுத்து கிராம்பு சேர்த்துக்கலாம். கிராம்பையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். எல்லாமே லேசாக சூடு ஏறினதுக்கப்புறம் எடுத்துடலாம். அடுத்து ஏலக்காய். ஏலக்காய் லைட்டாக கலர் மாறும். ஒரு 5 நிமிஷம் ஃப்ரை பண்ணாலே கலர் மாறிடும். டக்குன்னு அதை எடுத்துருங்க, ரொம்ப கருக விட்டுறாதீங்க. அடுத்து கல்பாசியும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. 2 நிமிஷம் ஃப்ரை பண்ணால் போதும். இது ஒரு பூஞ்சான் வகையை சேர்ந்தது, நல்லா மனம் கொடுக்கும் பிரியாணிக்கு. ஓகே, இது ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட ஜாதி பத்திரி சேர்த்துக்கலாம். இது லேசாக வெடிக்க ஆரம்பிக்கும். 2 நிமிஷத்துலேயே ஃப்ரை பண்ணும்போதே ஒரு வெடிக்கிற சத்தம் நம்மளுக்கு கேட்கும். அப்போ இதை எடுத்துடலாம். வெடிக்கிற சத்தம் கேட்டோடனே டக்குன்னு வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா மராட்டி முக்கு சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து லேசாக ஒரு ஃப்ரை பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு சூடானால் போதும். அடுத்து பார்த்திங்கன்னா இது ஃப்ரை ஆனதுக்கப்புறம் மராட்டி முக்கு ஒரு 5 நிமிஷம் ஃப்ரை ஆகிக்கட்டும். இது லேசாக ஃப்ரை ஆகி மராட்டி முக்கில் ஹீட் ஏறவும் அதை எடுத்துக்கலாம். அடுத்து மல்லி சேர்த்துக்கலாம். மல்லி மீடியம் ஃப்ளேம்லேயே மெயின்டைன் பண்ணுங்கள், இல்லாட்டி சீக்கிரம் கரிஞ்சிடும். இதுவும் கொஞ்சம் நேரத்தில் அந்த வெடிக்கிற சத்தம் கேட்க ஆரம்பிக்கும். அப்படியே டக்குன்னு நீங்கள் வேறு பாத்திரத்தில் மாற்றிடலாம். மீடியமான ஃப்ளேம் மெயின்டைன் பண்ணிங்கன்னா மல்லி கருகாமல் இருக்கும். அடுத்ததாக நம்ம ஜாதிக்காய் சேர்த்துக்கலாம். ஜாதிக்காய் பார்த்திங்கன்னா ஃப்ரை பண்ணும்போதே லேசாக அதோட ஸ்கின் உறிஞ்சு வந்துடும், நல்லா கலண்டு வந்துடும். நீங்கள் வெளியே இருக்கிற ஓடை கழட்டிட்டு உள்ளே இருக்கிறத மட்டும் யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணலாம். இல்லை வெளியே இருக்கிற ஸ்கின்னையும் சேர்த்தே நீங்கள் அரைக்கிறதுனா அரைச்சிக்கலாம். ஓகே, இது நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. பாருங்கள், எல்லாமே வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இது ஒரு 5 நிமிஷம் ஃப்ரை பண்ணாலே நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிரும். ஓகே, இது வெடிக்கவும் வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கலாம். அடுத்ததாக நம்ம கருப்பு ஏலக்காய் சேர்த்துடலாம். கருப்பு ஏலக்காய் ஒரு 5 நிமிஷம் ஃப்ரை பண்ணாலே லேசாக சூடு ஏறிடும். இது பொதுவாக சேர்த்தா பிரியாணிக்கு தனியாக ஒரு ஃப்ளேவர் அப்படியே நிலச்சி நிற்க, அதாவது மசாலா எவ்வளோ நாள் அரைச்சாலும் அதோட மனம் போகாதும்பாங்க. அதுக்கு தான் கருப்பு ஏலக்காய் சேர்க்குறது. இது 5 நிமிஷம் ஃப்ரை பண்ணியாச்சு. அடுத்து ஸ்டார் அன்னாச்சி பூ சேர்த்துக்கலாம். இதுவும் லேசாக வெடிக்க ஆரம்பிக்கும் கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ணாலே. அப்படியே டக்குன்னு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம் ஃப்ரை பண்ணிவிட்டு. அடுத்ததாக நம்மளோட சாஜிரா சேர்க்க போகிறோம். இது ஜீரக சோம்போட ஃபேமிலி, அதனால் இதுவும் வெடிக்க ஆரம்பிக்கும். இதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அடுத்து கசகசா சேர்த்துக்கலாம். கசகசாவையும் சேர்த்து லேசாக ஃப்ரை பண்ணிவிட்டு மாற்றிக்கலாம். கடைசியாக பெப்பர், அதாவது மிளகு சேர்த்துக்கலாம். மிளகையும் நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். ஒரு 2 நிமிஷம் ஃப்ரை ஆனாலே போதும். மிளகு ஃப்ரை பண்ணியாச்சு. அடுத்து பிரிஞ்சி இலை, அதாவது பிரியாணி இலை, பிரிஞ்சி இலைன்னு சொல்லுவாங்க. இதையும் நம்ம லேசாக அமுக்கி விடணும், ஏன்னா அது சூடு ஏறாது. அடுத்து பார்த்திங்கன்னா சோம்பு, இது பொடியாக சேர்க்கணும், இல்லாட்டி ரொம்ப சோம்பு வாடை அடிக்கும். சோம்பு பொடி 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக ஒரு 100 கிராம்
வரமிளகாய் தான் சேர்க்குறோம். இது வந்து ஜஸ்ட்டு பிரியாணி கலருக்காக தான். இந்த மசாலா பூரா நான் இன்றைக்கி கடையில் கொடுத்து அரைச்சேன். ஆல்மோஸ்ட் 1 1 கிலோ 700 மில்லி இருந்துச்சு மொத்தமேவும். கடையில் அரைச்சி கிடைக்கவும் 600 கிடச்சிருச்சு. நல்லா பிரியாணி மசாலா வந்து நான் சொன்ன அளவில் பார்த்தீங்கன்னா 1.5 கிலோவுக்கு மேலேயே நீங்கள் வரும். நீங்கள் இதிலே ஒரு வந்து 1/4 போட்டு அரைச்சிங்கன்னா வீட்டிலே மிக்சியிலே அரைச்சிடலாம். நான் வந்து மொத்தமாக அரைச்சி வைக்கிறனால இந்த மாதிரி அரைச்சிருக்கேன். இந்த ரெசிபி நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நீட்டமாக இருக்குது, உடைச்சி போட